Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து banking reasoningல IBPS POல important question பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா blood relation பார்க்க போறோம். அதுல first question பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா in a family of 9 persons. ஒரு ஃபேமிலில 9 persons கொடுத்திருக்காங்க. A to I வரைக்கும். There are 3 generations. 3 generations இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. E is the son of F. Who is the daughter of C? C ஓட daughter F. F ஓட son வந்து E ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க வந்து ஒரு ஜெனரேஷன் டு இன்னொரு ஜெனரேஷன்னா நான் வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்றேன். வெர்டிக்கல் லைன் ஒரு ஜெனரேஷன் டு இன்னொரு ஜெனரேஷன்னா மேல்னா ஸ்கொயர், ஃபீமேல்னா சர்க்கிள் சிம்பிள் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? அடுத்து வந்து கப்புள்ஸ்னா பேரலல் லைன் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து சிப்ளிங்ஸ்னா நான் சிங்கிள் லைன் வந்து யூஸ் பண்றேன். ஓகேங்களா? இதை வச்சு இந்த சிம்பிள்ஸ் வச்சு எப்படி நான் வந்து பிளட் ரிலேஷன் வந்து கனெக்ட் பண்ணி சால்வ் பண்றேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம்? E is the son of F. Who is the daughter of C ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது C ஓட ஒரு ஜெனரேஷன் டு இன்னொரு ஜெனரேஷனுக்கு வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்றேன். C ஓட டாட்டர்னா சியோட டாட்டர், அப்ப சர்க்கிள் போடுறோம். சியோட டாட்டர் வந்து எஃப். எஃபோட சன் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஈன்னு சொல்றாங்க. எஃபோட சன் வந்து இ. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎஃப்இ போட்டிருக்கோம். இப்போ இதை வச்சே நம்ம கனெக்ட் பண்ணலாம். வேற வந்து என்னது? இஓ சிஎஃப் வச்சிருக்க மாதிரி க்ளூஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சி பி இஸ் த சன் இன் லா ஆஃப் சி. சியோட சன் இன் லா வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. சி இருக்காங்க, சியோட சன் இன் லா வந்து என்னதுன்னா சியோட டாட்டர் வந்து எஃப் சொல்லிட்டாங்க. அப்ப சியோட சன் இன் லா வந்து பி. ஓகேவா? இப்ப சியும் பியும் எஃப்பும் வந்து கப்புள். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. டி இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் பி. பியோட சிஸ்டர் இன் லா வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? டின்னு சொல்லியிருக்காங்க. பி இருக்காங்க, பியோட சிஸ்டர்லானா அப்ப எஃப்பும் டியும் வந்து என்னது? சிப்ளிங்ஸ். ஓகேங்களா? இப்ப பியோட சிஸ்டர்லா வந்து டி. நெக்ஸ்ட் ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் டி. டியோட ஃபாதர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப டியும் எஃப்பும் வந்து என்னது? சிப்ளிங்ஸ். டியோட ஃபாதர் வந்து ஏ. அப்ப ஏவும் சியும் என்னது? கப்புள்ஸ். ஓகேவா? ஏவும் சியும் கப்புள்ஸ். ஏ வந்து மேலா இருந்தா அப்ப சி வந்து என்னது? ஃபீமேலா இருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஜி இஸ் கிராண்ட்சன் ஆஃப் ஏ. ஏவோட கிராண்ட்சன் வந்து ஜின்னு சொல்றாங்க. ஏ இருக்காங்க, ஏவோட கிராண்ட்சன் வந்து யார் சொல்றாங்க? ஜி சொல்றாங்க. ஓகேவா? ஏவோட சில்ட்ரன் வந்து டி அண்ட் எஃப். எஃப்க்கு வந்து என்னது? ஆல்ரெடி வந்து ஒரு சன் இருக்காங்க. அப்ப ஏவோட கிராண்ட்சன் வந்து என்னது? ஜி. அப்ப ஜியும் இயும் என்ன எப்படி இருப்பாங்க? சிப்ளிங்ஸ். ஓகேவா? அடுத்தது ஏ இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஹச். ஹச்சோட பிரதர் இன் லா வந்து ஏன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஹச்சோட பிரதர் இன் லா வந்து ஏன்னு சொல்றாங்க. அப்போ ஹச் வந்து இங்க வருவாங்க. ஓகேவா? அடுத்து ஐ அண்ட் எஃப் ஆர் டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ் சொல்றாங்க. டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ஸ் சொல்றாங்க. ஐயும் எஃப்பும் வந்து என்னது? டிஃப்ரெண்ட் ஜெண்டர்ஸ் சொல்றாங்க. எஃப் வந்து ஃபீமேல்னு போட்டோம். அடுத்தது வந்து என்னது? ஐ வந்து என்னவா இருப்பாங்க? மேல் பர்சனா இருப்பாங்க. எஃப் வந்து ஃபீமேலா இருக்கனால அப்ப ஐ வந்து மேல் பர்சனா இருப்பாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, C is the sister-in-law of I ன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோட சிஸ்டர்-in-law யாருன்னு சொல்லியிருக்காங்க? சின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐ வந்து இங்க வருவாங்க. ஓகேங்களா? இப்போ ஐ வந்து இங்க வரும்போது ஐயும் எஃப் என்னது? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஐ அண்ட் எஃப் ஆர் வந்து டிஃப்ரெண்ட் ஜெனரேட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எஃப் வந்து ஃபீமேலா இருந்தா ஐ வந்து என்னவா இருப்பாங்க? மேலா இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹச்சோட பிரதர் இன் லா வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஹச்சோட பிரதர் இன் லா ஏங்கிறப்போ ஐயோட பவுஸ்
வந்து ஏவா ஸ்பௌஸ் வந்து ஹச்சா இருக்கலாம், இல்ல ஏவோட பிரதர் வந்து ஹச்சா இருக்கலாம். ஆனா ஏ ஹாஸ் நோ சிப்ளிங்ஸ்ன்னு சொன்னனால அப்ப ஹச் வந்து இங்க வருவாங்க. அப்ப ஹச்சோட பிரதர் இன் லா வந்து யாரு, ஏன்னு வருமா? அப்ப ஹச் வந்து ஃபீமேலா இருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம என்னது ஒவ்வொரு யார் யாரோட ரிலேஷன்ஸ் வந்து என்னது கனெக்ட் பண்ணிட்டோமா, பிளட் ரிலேஷன் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஷின்ஸ் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க, ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு பி? பிக்கு ஏ என்ன வேணும்னு கேட்குறாங்க. பிக்கு ஏ வந்து என்ன வேணும்? பியோட ஃபாதர் இன் லா தான் வந்து ஏ. பிக்கு ஏ வந்து ஃபாதர் இன் லா. அப்போ ஆப்ஷன் பி ஃபாதர் இன் லா. அடுத்து, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் மெம்பர்ஸ் அண்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ் இன் த ஃபேமிலி? அங்க இருக்க ஃபேமிலியில மொத்தமா எத்தனை 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதுல மேல் எத்தனை பேரு, ஃபீமேல் எத்தனை பேர் நம்மள கேக்குறாங்க. இப்ப மேல் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 மெம்பர்ஸ் மேல இருக்காங்க. அப்ப ஃபீமேல் எத்தனை பேர் இருப்பாங்க? 4 பேர் இருப்பாங்க. ஓகேவா? 5 வந்து மேலு, ஃபீமேல் வந்து 4. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் ஆஃப் டோட்டல் மேல் அண்ட் ஃபீமேல்னு கேட்குறாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன இருப்பாங்க? 5 பேர் வந்து மேலாகவும் 4 ஃபீமேலா இருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஆப்ஷன் சி 1. அடுத்து, ஹவ் இஸ் த மதர் ஆஃப் டி ரிலேட்டட் டு ஜி? ஜிக்கு டி என்ன வேணும்னு கேட்குறாங்க. என்ன ரிலேஷன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிக்கு டி என்ன ரிலேஷன்? ஜி எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஜிக்கு வந்து டி என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஜியோட ஆண்ட் தான் டி. இப்போ ஆப்ஷன் டி ஆண்ட். கொஸ்டின் பாருங்க, ஹவ் இஸ் மதர் ஆஃப் டி ரிலேட்டட் டு ஜி? ஓகே, ஜிக்கு டியோட மதர் வந்து டியோட மதர் வந்து என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஜிக்கு டியோட மதர் என்ன ரிலேஷன் சொல்லி கேட்குறாங்க. பேட்டர்னல் கிராண்ட் மதரா, மேட்டர்னல் கிராண்ட் மதரா, மதரா, ஆண்டா, நன் ஆஃப் தி சன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜி எங்க இருக்காங்க? ஜி இங்க இருக்காங்க. ஜிக்கு வந்து டியோட மதர் வந்து யாரு? சி தான் இருக்காங்க. அப்ப ஜிக்கு சி வந்து என்ன ஆகுதுன்னா ஜியோட மதரோட அம்மா. சோ என்னது, ஜிக்கு டியோட மதர் வந்து மேட்டர்னல் மதர். இப்போ ஆப்ஷன் பி மேட்டர்னல் கிராண்ட் மதர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. there are 8 person in a family. 8 person கொடுத்துட்டாங்க. and there is no single parent in the family. யாருமே என்னது சிங்கிள் பேரண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்தது, G is the father-in-law of D. D ஓட father-in-law வந்து G. F is the grandmother of H. H ஓட grandmother F ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, D is the father of H. H ஓட father யாருன்னு சொல்லியிருக்காங்க? H ன்னு சொல்லியிருக்காங்க. D ஓட father வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? D is the father of H. அப்ப H ஓட father வந்து D ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்ப H ஓட father வந்து யாரு? D. அப்ப D வந்து என்னது? மேல் பர்சன் தெரியுது நம்மளுக்கு. ஓகேவா? D ஓட father in law வந்து யாரு? G ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப D ஓட spouse வந்து இங்க இருப்பாங்களா? ஃபீமேல் பர்சனா இருப்பாங்க. இவங்களோட ஃபாதர் தான் யாரு? G. ஓகேவா? D ஓட father in law G போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? C is the uncle of H. H ஓட அங்கிள் வந்து என்னது? C ன்னு சொல்லியிருக்காங்க. H ஓட அங்கிள் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க? C ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து E is the only siblings of C. ஓகேவா? H ஓட அங்கிள் C. ஆனா என்னது? E ஓட only sibling யாருன்னு சொல்லியிருக்காங்க? C ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப D ஓட பவுஸ் வந்து யார் இருப்பாங்க? E இருப்பாங்க. அப்ப E ஓட only sibling யாரு? C. So C வந்து என்னது? E ஓட only sibling. H ஓட அங்கிள் தான் வந்து C ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப C வந்து யாரு? மேல் பர்சனா? மேல் பர்சன் போட்டாச்சு. அடுத்தது, A is the niece of E. E ஓட niece வந்து யாரு? A ன்னு சொல்லியிருக்காங்க. A is the niece of E. E ஓட niece வந்து யாரு? A ன்னு சொல்லியிருக்காங்க.
அப்ப ஈயோட சிப்ளிங்ஸோட சைல்டு தான் வந்து யாரு நீஸ்ன்னு சொல்லுமா. அப்போ சியோட நீஸ்னா வந்து என்னது ஃபீமேல் பர்சன் சொல்லுமா. அப்போ ஏ வந்து ஃபீமேல் பர்சன். அடுத்தது யார் இருக்கா, ஹச்சோட கிராண்ட் மதர் வந்து எஃப்னு சொல்லியிருக்காங்க. ஹச்சோட கிராண்ட் மதர்னா அப்ப ஜியும் எஃப்பும் என்னது பேரா இருப்பாங்க. ஜி அண்ட் எஃப் வந்து கப்புள்ஸா இருப்பாங்க. அடுத்தது ஈயோட ஏசே நீஸ் ஆஃப் இ அது போட்டாச்சா. ஈயோட நீஸ் வந்து ஏன்னு சொல்லியாச்சு. அடுத்து இன்னும் பேலன்ஸ் வந்து யார் இருக்கா, பி மட்டும் தான் நம்ம போடல. ஆனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, யாருமே சிங்கிள் பேரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி வந்து சியோட கப்புலா இருப்பாங்க. சியும் பியும் கப்புள்ஸா இருப்பாங்க. ஓகேவா. இப்போ வந்து என்னது நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஹச் வந்து மேலா ஃபீமேலான்னு கொடுக்கல அவங்க. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, சேம் நம்பர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ் இந்த ஃபேமிலின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் மேலோ நம்பர் ஆஃப் ஃபீமேலோ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா. மேல் வந்து எத்தனை 1 2 3 3 இருக்காங்க. ஃபீமேல் எத்தனை 1 2 3 4 இருக்காங்க. அப்ப ஹச் வந்து என்னது மேலா தான் இருப்பாங்க. ஹச் வந்து மேல் பர்சனா தான் இருப்பாங்க. ஓகேவா. இப்போ என்னது கொடுத்துருக்க அவங்க க்ளூஸ் வச்சு நம்ம என்னது பிளட் ரிலேஷன் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, how is G related to A? ஏக்கு G என்ன வரணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஏக்கு G என்ன ரிலேஷன் கேக்குறாங்க. ஏங்க இருக்காங்க, ஏங்க இருக்காங்க. ஏக்கு G ரிலேஷன், G வந்து என்ன வேணும், கிராண்ட் ஃபாதர். ஓகேவா. அப்ப ஆப்ஷன் டி கிராண்ட் ஃபாதர். அடுத்தது how is B related to E? ஈக்கு B என்ன ரிலேஷன் சொல்லி கேக்குறாங்க. பிரதரா, ஆண்டா, சிஸ்டர் லவா, சிஸ்டரா, நன் ஆஃப் திஸ்ன்னு கேக்குறாங்க. ஈக்கு B என்ன ரிலேஷன், ஈ இருக்காங்க. ஈக்கு B என்ன ரிலேஷன்னா, ஈக்கு B வந்து சிஸ்டர் இன் லா. ஓகேவா. ஈயோட சிப்லிங்ஸோட பௌசா. அப்ப ஈக்கு B வந்து சிஸ்டர் இன் லா. ஆப்ஷன் சி. அடுத்தது who is the father of A? ஏவோட ஃபாதர் யாருன்னு கேக்குறாங்க. அச்சா, டியா, பியா, சியான்னு கேக்குறாங்க. ஏவோட ஃபாதர் யாருன்னு கேக்குறாங்க. ஏவோட ஃபாதர் யாரு, ஏவோட ஃபாதர் சி. இப்போ ஆப்ஷன் டி சி. Okay, next question பாருங்க. There are 7 members in the family. Among them only 2 married couples இருக்காங்க. 7 members இந்த ஃபேமிலியில இருக்காங்களா. 2 வந்து மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்களா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, M is the grandson of R. ஆரோட கிராண்ட்சன் வந்து M சொல்லியிருக்காங்க. K is the daughter of S. Who is the daughter-in-law of P? R has only 2 children. ஆர் இருக்காங்கன்னா ஆருக்கு வந்து என்னது 2 சில்ட்ரன் 2 சில்ட்ரன் இருக்காங்க. ஓகேவா. அடுத்தது என்னதுன்னா ஓட மதர் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. பியோட டாட்டர் இன் லா வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இப்ப ஓ இருக்காங்கன்னா ஓட மதர் பின்னு சொல்லியிருக்காங்க. பியோட டாட்டர் இன் லா வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பியோட டாட்டர் இன் லா வந்து எஸ்னா அப்ப வந்து என்னது ஓ வந்து என்னது மேல் பர்சனா இருப்பாங்களா. பியோட டாட்டர் இன் லா எஸ், எஸ்ஸும் ஓவும் என்னது கப்புள்ஸ். ஓகேவா. அப்ப பியோட டாட்டர் இன் லா எஸ், எஸ்ஸோட டாட்டர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க, கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கே ஆல்சோ வந்து என்னது ஃபீமேல் பர்சன். அடுத்து ஆரோட கிராண்ட்சன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க, எம்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆரோட கிராண்ட்சன் வந்து எம்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பியோட மதர், அதாவது ஓட மதர் வந்து யாருன்னு சொல்லியிருக்காங்க, பின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ ஓட மதர் பின்னா இப்போ ஆர் வந்து என்னது மேல் பர்சனா இருப்பாங்க, ஓவோட ஃபாதரா இருப்பாங்க. ஓகேவா. அடுத்தது ஃபுல்லாவே போட்டாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது டி இஸ் த ஃபீமேல் நம்பர் ஆஃப் த ஃபேமிலி. இப்போ 2 மேரிட் கப்புள் தான் சொல்லியிருக்காங்களா. 2 மேரிட் கப்புள் வந்தாச்சு. டி வந்து ஃபீமேல் மெம்பர் ஆஃப் ஃபேமிலின்னு சொல்லிட்டாங்க. ஆர் வந்து 2 சில்ட்ரன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒருத்தர் போட்டாச்சு. அப்போ வந்து ஓக்கு வந்து இன்னொரு சிப்ளிங்ஸ் இருப்பாங்களா. இப்போ வந்து அவங்க என்னது டி வந்து என்னது ஃபீமேல் பர்சன் சொல்லிட்டாங்க. இப்போ டி வந்து ஆர் ஓவும் டீவும் என்னது சிப்ளிங்ஸா இருப்பாங்க. ஓகேவா. இப்போ என்னது
இந்த கொடுத்துருக்க க்ளூஸ் வச்சு என்னது ரிலேட் பண்ணி எழுதியாச்சு. கொஷின்குள்ளே போகலாம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் ஆர்? ஆரோட டாட்டர் இன் லா யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர் எங்கே இருக்காங்க? ஆர் இருக்காங்க. ஆரோட டாட்டர் இன் லா யாரு? எஸ் தான். ஓகேவா? ஆரோட சன் வந்து ஓ, அவங்களோட பவுஸ் வந்து எஸ். இப்போ ஆரோட டாட்டர் இன் லா வந்து எஸ், ஆப்ஷன் பி. அடுத்து ஹவு கே இஸ் ரிலேட்டட் டு ஓ? ஓக்கு கே வந்து என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஓக்கு கே வந்து என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. ஓ எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. ஓக்கு கே வந்து என்ன ரிலேஷன்? டாட்டர். ஓகேவா? இப்போ ஆப்ஷன் சி டாட்டர். அடுத்து இஃப் டி இஸ் மேரிட் டு என், டி வந்து என்ன வந்து மேரிட் பண்ணாங்கன்னா, டி வந்து என்ன மேரிட் பண்ணா ஹவு இஸ் என் ரிலேட்டட் டு பி? பிக்கு என் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? பிக்கு என் என்ன வரும்னு கேட்குறாங்க. டீயை வந்து சப்போஸ் என் வந்து மேரிட் பண்ணா பிக்கு வந்து என் வந்து என்ன ரிலேஷன் சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ டீயோட மதர் தான் வந்து யாரு? பியா. இப்போ டி வந்து என்ன வந்து மேரிட் பண்ணா என்னது? டீயும் என்னும் கப்புள்ஸ். அப்போ டீயோட மதர் பினா பிக்கு வந்து என்ன வரணும்? சன் இன் லா வரணும். ஓகேவா? பிக்கு என் வந்து என்ன ரிலேஷன்னா சன் இன் லா, ஆப்ஷன் சி. ஓகே, தேங்க்யூ.